நான் ராதாரவி. இப்போ இந்த தடவை நடக்கிற தேர்தலில், டப்பிங் யூனியன் தேர்தலில் நான் தலைவருக்கும் செயலாளர் டிஎன்பி கதிரவன் அவர்கள், பொருளாளர் ஷாஜித் அவர்கள், உபத்தலைவர் டி மோகன் அவர்கள், துர்கா சுந்தரராஜன் அவர்கள், கே மாலா அவர்கள், இணைச் செயலாளர்கள் எம்எஸ்கே குமரன், என் சதீஷ்குமார், எமி அவர்கள், செயற்குழு உறுப்பினர்களாக இசி ஜெயமணி, இஎம்எஸ் முரளிதரன், HR முரளிதரன், பாரதி ராஜா, சங்கர், புவனேஸ்வரி, கிருஷ்ணகுமார், ஆர் பிரபாகரன், வினோத் சாகர், ஷிபு, யோகலட்சுமி, யமுனா, மது, சோபனா. மொத்த வாக்குகள் 1645. மொத்த வாக்குகள் 1645 இருக்கும்போது உங்களுக்கு போராட்டம். இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் போராட்டம் தான். இனியும் போராட்ட காலங்களில் ஒதுக்கி விடாமல் எதிர்த்து தான் நிற்கணும். ஏன்னா எனக்கு வேறு ஒரு வருத்தம் இல்லை. வரைக்கும் நான் எதிரிகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்த்தேன். அதான் ஆச்சரியமா ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால் எனக்கு என்ன இழப்புனா, அவங்க பையன் நான் நிறுத்தி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு இழப்பாயிடுச்சு. அவர் வேணாங்க, அவர் இருந்தார்னா அவருடைய பையன் தொல்லை நிறைய பேர் சொன்னாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லணும். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம், இதான் ஒரே வார்த்தை. என்ன செய்யாததுன்னா, 10 வருஷம் இது 10% வாங்குறாங்கல்ல, அதை நிறுத்திடுவோம்னு சொல்கிறேன். எனக்கு என்ன இருக்குது, 10% பாவம் வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு 10%, அதில் 5% டெஃபினட்டாக யூனியன், மீதி 5% உங்களுக்கு தரோன்னு சொல்கிறேன். இல்லை அவங்க சொன்னதுலேயே அந்த 10% தான் என் காதில் விழுச்சு. அப்போ கூடவே இருந்து 40 வருஷம் கூட இருந்தீங்க, ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லலை கேட்டால், இது எழுதியிருக்கேன், பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், எதில் பேசுறதுக்கு பேப்பரில் இந்த மீட் பண்ணுறோம், இதில் பேசிடு ஒரு போட்டு போடாதீங்க. நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கேன். நிச்சயமாக நம்ம அணி பெரிய அளவில் வெற்றி பெறும். இன்னும் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் நாங்கள் எல்லாமே புது முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம், பழைய முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம். யாரும் சொல்லிவிடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள நான் சேர்த்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள நான் சேர்த்துருக்கேன். ஆனால் இதனால் என்ன பெரிய இழப்பு, அவன் மூழ்கி பேச முடியல. தேர்தல் வரைக்குமாவது பேச முடியும், அதுக்காக வருத்தப்பட வேண்டியதாக. நல்ல நண்பன், 40 ஆண்டு கால நண்பன், ஏதோ ஒரு பட்டு இருக்கும். ஏன் நம்ம தலைவராக நின்று நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போதெல்லாம் வந்தார், பேசினார். டைம் இருக்கு அதுக்கே இப்போவே அவசரம் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா பொசுக்கு நின்றுட்டார். அவர் நின்னது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவு நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம், தொண்டர்கள் செய்வதை சொல்லுவோம். அவர் சொல்கிறார், இப்போவே சொல்கிறார், நான் ஜெயிச்சு வந்துட்டால் இதுலேருந்து ஒரு 6 பேரை எடுத்துடுவேன்னு சொல்கிறார். யார் அந்த 6 பேர்னா, அவங்க குடும்பத்தில் 3 பேர், அப்புறம் வேறு யாரும் 3 பேர் இல்லை.
அதனால் நம்ம அப்படிலாம் இல்லாமல் நமக்குள் உழைக்கக்கூடியவர்கள் இந்த 2 ஆண்டுகள் வைத்துத்தான் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். கூட சொல்லியிருக்கேன், தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சவுடனே முதல் வேலையாக யார் யாருக்கு என்னென்ன தேவை ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன தேவை. அதனால் அந்தளவுக்கு நாங்கள் துரிதமாக தான் பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஹியூமன் வாண்ட்ஸ் கேனாட் பி சாட்டிஸ்ஃபைட். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது யாருமே. ஆனால் அந்த தேவைகளை ஓரளவுக்கு அது பூர்த்தி செய்கிறோம். என் கூடவே பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு பண்ணிட்டாரு என்றது வருத்தம் என்று சொல்லி இதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம். எங்கள் லிஸ்ட்டை உங்களுக்கு படிச்சிருக்கேன். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். போங்க அவர்கிட்டையும் கேளுங்க, அவர்களே ஏதாவது கொடுப்பாரு. நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த முறையும் எனக்கு வாக்களித்து ராதா ரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டாக வெற்றி வந்தது. இதை சொன்னது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க ஓட்டுங்கிறது அவருடைய உரிமை, ஒவ்வொருத்தருடைய உரிமை, கடமை. அது யாருக்காக? சங்கத்துக்காகவும் வந்து ஓட்டு போடுங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, நான் வர வேண்டியது அவங்களுடைய உரிமையும் கடமையும். போய் கையை பிடிச்சி நிறுத்தி வர முடியாதுல்ல, சொல்றது தான் நம்மளால முடியும். ஓகே சார், இப்போ விஜய் சார் வந்து கட்டுறாரு அப்படின்றத குறையா சொல்லல. சரி, அவர் உண்மையாவே கட்டி இருக்கலாம். அவருடைய கேள்வி என்னன்னா 70 ரிசிப்ட் ஒரே நம்பர்ல இருக்கு. ஆமாங்க, மறுபடியும் சொல்றேன் ஆடிட்டருடைய அட்வைஸ் படி சில விஷயங்கள் இப்படித்தான் பண்ணணும்ட்டு நான் சொல்றேன், நாங்களா போட்டுக்கல, இதெல்லாம் ஆடிட்டருடைய அட்வைஸ். ஏன்னா இங்க இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாசமும் செயற்குழுல சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது. ஓகே, இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட. ஏன்னா இது டொனேஷன்ல இது ஒரே கணக்கில் வரணும், இந்த டொனேஷன் அமௌண்ட்ல வரணும். இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும். இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அட்வைஸ்ல தான் இது பண்ணுது. உள்ள கேட்டா தெரியுங்க, வெளியில இருந்து பேசினா எதுவுமே தெரியாது. தெருவில் இறங்கி டப்பிங் யூனியன் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா டப்பிங் யூனியனுக்குள்ள தான் இது கேட்டதான் தெரியும். இப்போ இது கூட போன மாச கமிட்டி மீட்டிங் வரைக்கும் கூட ராஜேந்திரன் அங்கதான் இருந்தார். ஆமா, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். எல்லாரோட ஒப்புதல்லையும் தான் எல்லாமே நடக்குது. இந்த கேள்வி அவர் அப்ப கேட்டிருக்கலாமே, இப்ப எதுக்கு கேக்குறாரு? ஏன்னா தெரியல. இல்ல, யார்கிட்டயும் அவர் கேட்கலங்க, யார்கிட்டயும் அவர் கேட்கல, உங்ககிட்ட தான் கேட்டாரு. அவரு இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரே ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்காங்க. அவர் கேக்குறாரு, எங்க உள்ள பணம் கையாடல் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நான் ஜெயிச்சு உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. இவ்வளவு நாள் என்ன அவர் புழல் ஜெயிலையா உட்கார்ந்து இருந்தாரு? சார், உங்க கேள்விக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கேள்விக்கு ஷார்ட்டா பதில் சொல்றேன். இதெல்லாம் என்னன்னா, அண்ணன் என்ன தலைவர்னு சொன்னார்ல, அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அவரை தலைவர்னு சொல்லுவாருன்னு. சொல்லல அப்படின்னு எதிரில் போய் நின்னுட்டாரு. ஸோ நின்னுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது? நான் இதெல்லாம் நல்லது பண்ணணும், எல்லா நல்லதையும் பண்ணிட்டு இருக்காரு, ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பழி சொல்லணும். என்ன பழி சொல்றது? என்ன இதுக்கு இன்னொன்னு சொல்றேன், இவர் ஒரு சொந்த புத்தியில பேசல, இது பின்னாடி இருந்து ஒருத்தன் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே, அதுதான் இவர் பேசிட்டு இருக்காரு. எங்க மெம்பர்ஸ்க்கு தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? சோ ஓரளவுக்கு இதை நான் மறுபடியும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இங்க விளக்கெல்லாம் சொல்ல வரல. நாங்க சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம். ஒண்ணு, சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம். அவ்வளவுதான்.